ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ மசாலா கறி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 5 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வேக வைக்க போகிறேன். இதை ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு, கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பு போட்டு இதை நல்லா அதாவது இந்த உருளைக்கிழங்கு வேவுற அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மசாலா செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே நைஸாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இப்போ போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு வந்துடட்டும். 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை எதுவுமே கருத்துடாமல், அதாவது தீஞ்சிடாமல் நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே நமக்கு அந்த சீரகம் டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கொட்டிடலாம். இப்போது எல்லாமே எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கடலைப்பருப்பும் சரி, உளுத்தம்பருப்பும் சரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த சீரகமும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா நமக்கு சப்பாத்தி, பூரி கிழங்கு, தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு நான் இதிலேயே ஆட் பண்ணிடுறேன். இந்த வெங்காயத்திலே ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கும். அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த இஞ்சியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கொட்டிக்கிறேன். ஸோ தக்காளியையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா வச்சுருந்ததை நல்லா மத்திச்சு இந்த வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு அந்த தக்காளியை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வெந்துட்டுருக்குது. இப்போ எனக்கு உருளைக்கிழங்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் நான் மத்திச்சு விட்டு வச்சுக்கிறேன். ஸோ அந்த குண்டு குண்டாக உருளைக்கிழங்கு இல்லாமல் நல்லா மத்திச்சு விட்டுக்கலாம். ஸோ நல்லா மத்திக்கும் போது நமக்கு சேர்ந்தா மாதிரி இருக்கும் இந்த மசாலா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதோட மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10-15 செகண்டுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது காரமான மிளகாய், அதனால் 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூனுக்கு நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இதை நான் உருளைக்கிழங்கு தண்ணியை ஊற்றி தீஞ்சிடாமல், அதாவது அடி பிடிக்காத அளவுக்கு நான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். அது வதங்கினதுக்கு அப்புறமா நான் மத்திச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதோடு கொட்டி அந்த மசாலாவை நல்லா பரட்டிக்கிறேன். ஸோ நல்லா அந்த உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு மத்திக்கணும். ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் மசாலா மாதிரி ரொம்பவும் மத்திச்சிடவும் கூடாது. ஓரளவுக்கு நமக்கு எடுத்து சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு நறுக்குன்னு நமக்கு படணும். அந்த அளவுக்கு தான் நான் மத்திச்சு விட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லா உருளைக்கிழங்குலையும் சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளையே உருளைக்கிழங்கு தெரியாமல் நம்ம ஃபுல்லாகவே இந்த மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்போ மசாலா உருளைக்கிழங்கோடு சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளோட சூப்பரான ஈஸியான மசாலா ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு மசாலா. இதை நீங்கள் சைட் டிஷ், சப்பாத்தி, பூரி கிழங்கு, தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.